எனக்கு தெரிஞ்சு விஜய்கிட்டேருந்து வந்த அறிவுபூர்வமான 2வது அறிக்கை. முதல் அறிக்கை அந்த சிலிண்டர் மேட்டரில். நீ யோகியனாக இருந்தால் மாவட்டத்துக்கு 2 நீட் கோச் மையம் தொட, மாணவர்களை தயார்படுத்து, சிலபஸில் ஆல்ட்ரு கொண்டு வா. அவராக தான் சொல்கிறாரு. அதாவது நிரந்தர தீர்வுன்றது மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். இப்போதைக்கு டெம்பரவரி சொல்யூஷன்ன்றது வந்துட்டு அதை விட்டு 5வது வருஷம் முடிய போகிறப்போ தேர்தல் நெருங்குதுன்னு நீட்டு உங்களை இறக்கம் இல்லையா, மத்திய அரசு நீட்டு விலக்கு தரமாட்டேது, எப்படி தரும்? குழந்தை கூட தெரியுங்க, இவன் உட்காந்து ஏமாற்றிட்டு இருக்கான்னு ஊருக்கே தெரியும். இது ஜனங்க இவங்களை ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை, அதை கண்டிக்கிற மாதிரி தான் விஜயுடைய இந்த அறிக்கை இருக்குது. ரொம்ப அருமையான அறிக்கை. இன்னைக்கு கேட்குறாங்க காந்தி கிட்ட பதில் சொல்லு. அதை விட்டுட்டு நடிகர், அவர் சிறந்த நடிகர் எல்லாம் தெரியும், ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறு. அரசியல் தானே வேற, சொல்லு. அவர் அரசியல் கேள்வி தானே கேட்டிருக்காரு. அதுதான் சொல்கிறேன். மைக்கோ வெளியே இருந்து கத்துனா கோமாளி, கோமாளி கூட வந்தா போராளி, போர் வால். ரேஷனல் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஒரு அன்பு கட்டளை ஒன்று வந்திருக்கு. அதாவது பாமகவின் நிறுவனர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்கம் பண்ணிட்டு செயல் தலைவர் அப்படின்ற ஒரு புது இல்லை, ஏற்கனவே இருந்தது. அதை இவர் கொடுத்துருக்காரு, செயல் தலைவர் ஏற்கனவே இருந்தது. இப்போ மறுபடியும் அதையே கொடுத்துட்டாரு. அந்த சட்டையை மாட்டிக்கும், இந்த சட்டையை கழட்டி கொடுத்து. நம்மளுக்கு செயல் தலைவர்னாலே ஒருத்தர் தான் ஞாபகத்துக்கு வருவார். அந்த இப்போ இவர் செயல் தலைவராக இருக்கார். எப்படி இந்த மாற்றத்தை பார்க்குறீங்க? அது இந்த குடும்ப அரசியல் இந்த மாதிரி நடந்தால் அடிக்கடி இது நடக்கும். அகிலேஷ் அப்பா இது பண்ணியிருந்தார், பிள்ளைய தலைவராகணும், முதல் வேலையை அப்பா தூக்கிட்டாப்புல. இது முகலாய சாம்ராஜ்யத்திலேருந்து இது தெரிஞ்சுதான் ஒமர் அப்துல்லா, பரூக் அப்துல்லாலேருந்து இங்கே நம்ம என்டி ராமாராவில் மருமனை தானே கொண்டு வந்தார். அசில் மருமனை வெளியேற்றிட்டு அவர் ஆட்சி பிடிச்சார், கட்சியை விட்டு நீக்கினார் என்டி ராமாராவை. இந்த மாதிரி நடக்கும். இங்கே டிஎம்கேல யார் அடுத்த தலைவர் அப்படின்றப்போ 2 இளவரசர்கள் மோதினாங்க. அதில் ஒரு இளவரசர் கோபக்கார இளவரசர். அதனால் மன்னர் பார்த்தாரு, இந்த கோபம் கட்சியை அழிச்சிடும் அப்படின்ட்டு கட்சியை விட்டு நாடு கடத்தி விட்டு இருந்த அமைதியான இளவரசரை செயல் தலைவராக ஆக்கினார். ரொம்ப அமைதியாக இருக்காரு சார். அதுக்கப்புறம் மன்னருடைய மறைவுக்கு பிறகு இளவரசர் மன்னராக பட்டம் சூட்டப்பட்டார். அப்போது இந்த மாதிரிலாம் நடக்கும். இங்கே இந்த மன்னர் நான் தான் இங்கன்ட்டு பட்டத்து இளவரசர் அன்புமணி இருக்கும் பொழுது இன்னொரு இளவரசரை கொண்டு வந்தார், முகுந்தன். அவர் இளைஞர் அணிக்கு இருப்பார், அன்புமணிக்கு துணையாக இருப்பார். யாருக்கு? உனக்கு தான், எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். 4 மாதம் தான் ஆகுது, அவன் ஒன்றும் தயாராகல. வீட்டு சோஃபாவில் உட்காந்து பேசிக்கிற மாதிரி பேசிக்கிறாங்களே சார். இதெல்லாம் நீங்கள் டைனிங் டேபிளில் எப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவன் சின்ன பையன், வேலைக்கு ஆகாது, நீ போடாத, தொல்லையாகும். அதெல்லாம் இல்லை, ஏன் இஷ்டம்டா, என் கட்சி நீ என்ன, இதெல்லாம் பேசி சண்டை போட்டு வெளியில் தலைவர் அவர்கள் இப்பொழுது பேசுவார். அப்படி ஒரு நாகரிகமாக அதை நடத்திட்டு போகணும் சபையை. ஆனால் 2 பேர் சண்டை, என்ன இஷ்டம், நான் ஆரம்பித்த கட்சி, இங்கே நான் வச்சது தான், அதனால் முகுந்தன் இளைஞரின் செயல்படுவார், கைத்தட்டுங்கப்பா அப்படின்னு எல்லாம் கைத்தட்டுறாங்க. இதை பிடிக்காதவங்க யாராக இருந்தாலும் போ, வெளியே போ. சரி நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் இது பண்ணுங்க, என்ன மைக்க தூக்கி அப்படி தான் போ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி வச்சு முகுந்தனை கொஞ்ச நாள் நீ சும்மா இருப்பான்னு சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அவரே அதில் நான் பனையூரில் ஒரு ஆஃபீஸ் திறந்துக்கிறேன், ஆமாம் அங்கே வந்துடுங்க எல்லாருமே அப்படின்ட்டாப்புல. அப்படின்னா 2 இது, ஒரு உரைக்குள்ளே 2 கத்தி அப்படின்னு. இவர் அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ திடீர்னு இன்றைக்கி நான் தான் தலைவர், அவர் செயல் தலைவர் அப்படின்னு ஃபுல் பவரை கையில் எடுத்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்புமணிக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை ஆகிருக்கு. அந்த பிரச்சனை கிடையாது, கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இல்லை, வேறு பிரச்சனை. ஏன்னா கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு முடிவு எடுப்பார் கூட்டணிக்கு, அதுக்கு நேர் எதிர்க்காக இவர் ஒரு முடிவு எடுப்பார். ஆக மொத்தத்தில் 2 பேரும் இதே மாதிரி மாற்றி முடிவெடுத்து ஒரு தடவை எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பார்த்தா இவங்களுக்கு நஷ்டம் வந்துருக்கும். ஒரே தடவை மட்டும் தான் கொஞ்சம் ஜெயிச்சிருக்காங்க, ஜெயலலிதா கூட இருக்கும் அதை ஒன்று. மற்றபடி பெரும்பாலும் தப்பாக முடிவெடுப்பாங்க. 2019 திமுக கூட்டணி போக வேண்டியது, சன்னு பேசிட்டாப்பில், டேடு ஒத்துக்கலை, அங்கே போயிட்டாங்க என்டிஏக்கு. கடைசியில் இங்கே இருந்திருந்தால் ஒரு 7 எம்பி ஜெயிச்சிருக்கலாம். 24 ஏடிஎம்கே கூட போக வேண்டியது, ஏடிஎம் போக வேண்டியது. போயிருந்தால் ஒரு 2-3 சீட்டு அசால்ட்டாக ஜெயிச்சிருக்கலாம், வட மாவட்டங்களில் ஜெயிச்சிருக்கலாம். தருமபுரிலாம் எம்பி ஆகிட்டு இருப்பாங்க சௌமியா.
அப்போது முடிஞ்சு போச்சா? அந்த மாதிரி இவர்கள் மாற்றி மாற்றி முடிவு எடுக்கிறது. இந்த தடவையும் எனக்கு தெரிந்து வந்த தகவல் திமுக மூவ் பண்ணி பாமகவை திமுகவுக்குள் கொண்டு வருவது. ஏனென்றால் விசிகே ஆட்டோமேட்டிக்காக ஒரு உரையில் ஒரு வால் தான் இருக்க முடியும். இந்த வால் இங்கே வந்தோன்னா அந்த வால் வெளியே போயிடும். நேற்று அப்போ அதுக்காக தான் அந்த ட்வீட்டை போட்டிருந்தீங்களா? ஆமாம், ஆதவர்ஜுனா அவர்கள் நினைத்தது நடக்கப் போகிறது. இன்றைக்கி போட்டேன். அதான் இன்னைக்கு காலையில் அவர் அதெல்லாம் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்காரு. விசிகா வெளியே வரும், வேல்முருகன் வெளியே வருவார். 2 பேரும் அங்கே போக முடியாது, ஏடிஎம் கிட்ட போக முடியாது. அது ஏடிஎம்கே கிட்ட போக முடியாது. பிஜேபி இருக்குல்ல, பிஜேபி கன்ஃபார்ம் ஆகலையே. எனக்கு தெரிஞ்சு அது கன்ஃபார்ம் தான். பாஜகவோட கூட்டணி போக மாட்டேன்னு உறுதியாக நின்ன ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் திருமாவளவன் தான். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே. வேறங்க அதெல்லாம் விட்டுருங்க, திருமாவளவன் தான். இடதுசாரிகளும் போனதில்லை, ஏன்னா அவங்க பரம வைரிகள். காங்கிரஸை விட்டுருங்க, இல்லை அவங்களாவது ஒரு அந்த கூட்டணி இதில் இருந்தாங்களே, ஒரு ஸ்டேட் பார்ட்டியில் இடதுசாரி இல்லை, அந்த மாதிரி கூட்டணியில் விபி சிங் அந்த இதில் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் தான். அதனால் அதில் உறுதியாக இருக்கார். அப்படி பார்த்தீங்கன்னா தாவேகா பக்கம் தான் அவர் போவார். அவர் கூட்டணி ஆயிராது, அது ஆகலாம். இல்லாட்டி 2006 விஜயகாந்த் மாதிரி 2 சைடும் பிடிச்சி இழுத்து விட்டாருன்னா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம போயிடும். அப்படியும் நடக்கலாம். அதனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், பல சுவாரஸ்யங்களை 2026 தேர்தலில் பார்க்கலாம். அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ஒன்று நடக்கும் இல்லையா? பாமக 2ஆக உடையும். 2ஆக உடையுமா? ஆமாம், மகன் தலைமையில் மகன் தலைமையில் ஒரு இது, அப்பா தலைமையில் ஒரு இது. மகன் எங்கே போவார்? மகன் என்டிஏல இருப்பார். அப்பா திட்டமிட்டபடி திமுகவுக்கு போகலாம். அப்போ வட மாவட்டங்களில் இருக்கவர்களுடைய ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும். அது நடக்கிறது ரொம்ப சான்சஸ் கம்மி. பெரும்பாலும் அவர் ராமதாஸ் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டு போவாங்க. அப்படின்னா ஒருவேளை திமுக பேசி இருந்தால், ஏன்னா அவங்களுக்கு திருமாவளவன் இருக்கிறத விட ராமதாஸ் இருந்தால் ஜெயிக்கிறது கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் மேலே என்டிஏ பலவீனமாகும். என்டிஏக்கு யாரும் போகலன்னா பலவீனமாகலாம். திரும்ப போக மாட்டார், எப்படியும் நல்லா கவனிச்சிக்க போக மாட்டார். திரும்ப அப்போ தாவேக்கா போவார். அப்போ அங்கேருந்து ஒரு ஆளை நம்ம மாதிரி இழுத்துடுறோம். இங்கே ஒரு லாபம், அங்கே ஒரு நஷ்டம். இன்னொரு டிவிக்கு தமிழக வாழ்முறை கட்சியும் வந்துடுவாங்க, அவங்களும் அங்கே போயிடுவாங்க. அவரும் பிஜேபி பக்கம் நான் போக மாட்டேன்னு சொல்லி இடதுசாரிகள் இங்கே இருப்பாங்கல்ல, அங்கே இருப்பாங்க, தாவேக்கா கிட்ட போவாங்க. அதான் இன்னொரு மக்கள் நல கூட்டணி தான். என்ன இருந்தாலும் என்டிஏ பக்கம் போகாது எதுவும், அது ஒரு மெயின் பாயிண்ட். ஆமாம், பாஜக இருக்கிற வரைக்கும் இடதுசாரிகள் எப்படி போவாங்க? இல்லை, எந்த கட்சியும் போகாதுன்றேன். அதனால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சூழல்களும் இருக்கிறது. காரணம் கேட்டதுக்கு நான் இப்போ சொல்ல முடியாது, சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டு வந்து சிறுக சிறுக கூறுவேன் அப்படின்னு இருக்காரு. ஆ அப்படின்னுவார், இன்னொரு நாள் இன்னுன்னுவார், அப்புறம் பூ அப்படின்னுவார், அப்புறம் மான்னுவார், தேர்தல் நெருக்கில் நீன்றுவார். புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து டிஎம் கேட்க போயிடும். இந்த கால அரசியல்னா அப்படியா இருக்குது? 2 நாளில் எல்லாம் வந்துடும். அதான் இன்னும் அன்புமணி வாய் திறக்கல, அவர் திறந்தால் எல்லாம் வெளியே அவ்வளோதான். நீ என்ன வெளியிடு, நான் வெளியிடுறேன் பாருன்ட்டு வெளியிட்டுருவார். இப்போவே அவங்க திலக் பாமா ராமதாஸுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மாநில பொருளாளருக்கு அவர் ஐயா எடுக்கிற முடிவுலாம் நாங்கள் ஏற்றுக்குவோம், எப்போவுமே சரியாக இருக்கும். ஐயாவை பார்த்து வாழ்ந்தவர்கள், அதில் அன்பில் திளைத்தவர்கள். ஆனால் இதில் ஐயா எடுத்த முடிவு தப்பு அப்படின்றாங்க. தலைவரை நீக்கினதுக்கே தப்புன்னு ராமதாஸ் ஓரம் கட்டப்படுவாரா? திரு ராமதாஸ் அவர்கள் நடக்கலாம். ஏன்னா அன்புமணிக்கு தான் இது ஜாஸ்தி. நீங்கள் ராமதாஸா வேறு யாரோன்னா ஜிகே மணியானா ஜிகே மணி காணாமல் போயிடுவார். ஆமாம், ராமதாஸா அன்புமணியானா அன்புமணி தான். என்டி ராமாராவ் நடந்த மாதிரி கூட நடக்கலாம். கட்சி அன்புமணி கையிலும் போகலாம். அதனால் நீங்கள் எனக்கு என்னென்னு முடிவை எடுத்துட்டு அதை மற்றவர்களை ஒப்புக்கொள்ள வைத்து அந்த முடிவை அமலாக்கிறது இது முன்னாடி காலங்களில் நடந்தது. இப்போ எனக்கு என்னென்னு முடிவு எடுக்கும் போதே வெளியில் பகிரங்கமாக அறிவிக்கிறதுன்றது கட்சி உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி சார், இப்போது அதே மாதிரி நீட் அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. திரு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு நீண்ட காட்டமான அறிக்கை, அதாவது அறிக்கை ஃபுல்லாக ஒரு வார்த்தை தான் ஹைலைட்டாக இருக்குது. பொய் 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 பொய், பொய்யால் மட்டுமே இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி காட்டமாக விமர்சிச்சிருக்காரு. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இத்தனை நாள் மக்களை ஏமாற்றிட்டே இருந்தீங்க, இன்னும் ஏமாற்ற போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த அறிக்கையை? எனக்கு தெரிஞ்சு விஜய்கிட்டேருந்து வந்த அறிவுபூர்வமான 2வது அறிக்கை. முதல் அறிக்கை அந்த சிலிண்டர் மேட்டரில். ஆமாம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாரு. நம்ம இதில் பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான அறிக்கை. 50 ரூபா ஏற்றிட்டாங்க, அதெல்லாம் தப்பு. நீ 100 ரூபா தர, நீ அதுனாச்சு மானியம் கொடுக்கவே இல்லை. அதுதான் செய்யணும். அவர் சொல்கிறார்ல, மற்றவர் கட்சியிலிருந்து நாங்கள் வித்தியாசப்பட்டவர்கள் அல்லவா, நாம் அவர்களை போல் இயங்க முடியாதல்லவா, நாம் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் அல்லவா, நம் அரசியல் வேறு அல்லவா அப்படி சொல்கிறார்ல, அது இதுதான். அடிக்கும் போது கரெக்டாக அடிக்கணும்.
அதை எல்லாருமே ரசிப்பாங்க. எழுதி கொடுக்குறவங்க கரெக்டான ஆள் வந்துட்டாங்கன்றீங்களா? தெரில. என்ன விஷயம்னா, நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், டீலிமிட்டேஷனில் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே திமுகவுக்கு வழிமொழிகிறீங்க. திமுக என்ன சொல்லுதோ அதை வழிமொழிகிற வேலை பண்ணுறீங்க. டீலிமிட்டேஷனில் வச்சு செஞ்சுருக்கணும். என்ன செய்யணும்? ஆதரிச்செல்லாம் அறிக்கை விடக்கூடாது. நீங்கள் இது 10 வருஷம் கழித்து வரப்போகுது. இன்றைக்கே நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு அரசியலை கொண்டு வர்றீங்க. பிஜேபி தான் எதிரி, பாத்தியா தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு நீ ஜனங்களை அப்படி திருப்பி விட்ற. ஆளுங்கட்சிக்கு எதிரான பிரச்சனையிலேருந்து திசை திருப்பி பிஜேபியை எதிர்கட்சி மாதிரி காண்பிச்சு டைவெர்ட் பண்ணுற வேலையை பண்ணுறீங்க அப்படின்றத தாவேக்கா சுட்டி காமிக்கணும். அதுதான் வித்தியாசமான அரசியல். டீலிமிட்டேஷன் நானும் ஆதரிக்கிறேன், அதை எதிர்க்கிறேன் அந்த விஷயங்களில். ஆனால் அது இப்போ பேச வேண்டிய விஷயம் இல்லை. 35 வரைக்குமே அதுக்கு டைம் இருக்குது. ஆனால் நீ இதுதான் பெரிய விஷயம்னு நீ கொண்டு வந்துட்டு பார்லிமெண்ட்லாம் நீ பேசுகிற. அப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனை? மீனவர்கள் பிரச்சனை பெருசாக இருக்குது. பிரதமர் இலங்கை போகிறாரு. அப்போ மீனவர்கள் பிரச்சனையை பெரிய இஷ்யூ ஆகி பார்லிமெண்ட்டில் பண்ணணும். மேகதாட்டு கட்டிட்டான் அணைய, அந்த பிரச்சனையை நீ பெருசாக்கி பண்ணணும். ஆனால் கட்டினோன்னா நீ சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுட்டு டீலிமிட்டேஷனில் அவனை கூட்டத்தில் கலந்து வைக்கிற. இது எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்னு அடிக்கணும். இதுதான் வித்தியாசமான அரசியல். ஆளுநர் விவகாரத்தில் திமுக ஆர்எஸ் பாரதி எழுதினாரா இல்லை தாவேக்கா எழுதினாங்களான்னு தெரியல. இது மாதிரி இருந்தது அறிக்கை. நானே ஒரு இதில் பேசினேன், என்ன அது திமுககாரன் எழுதுன மாதிரி இருக்குது. இல்லை சார், எதுக்கு எதிர்க்கணுமோ அதுக்கு எதிருங்க. அதை தான் சொல்கிறேன், நுணுக்க அரசியல் பண்ணுங்க. அதாவது ஆளுநர்கள் அதிகாரம் குறித்து பல முறை உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளது. ஒரு ஜனநாயக அரசில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் மரியாதை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஆளுநர்கள் அந்த கான்ஸ்டியூஷன் ஹெட்டுன்ற முறையில் அதை நெறிப்படுத்துகிற வேலையை மட்டும்தான் பண்ணணும். ஆனால் பாஜக ஆளுகின்ற மாநிலம் எப்படி காங்கிரஸ் பண்ணிச்சோ அப்படி அடிக்கணும். காங்கிரஸ் பண்ணிச்சோ ஒரு காலத்தில் ஆளுநர்களை வைத்துக்கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகளை கண்டபடி கலைத்தார்களோ அது மாதிரி இப்போ ஆளுநர்களை வைத்துக்கொண்டு உள்ள அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஏற்கக்கூடியது அல்ல. இந்த விவகாரங்களில் பஞ்சாப் கவர்னருக்கு எதிரான தீர்ப்பும், தெலுங்கானா கவர்னருக்கு எதிரான தீர்ப்பும், கேரளாவில் நடந்த ஆளுநருடைய விவகாரங்களும், அதே போல் இங்கே ஆர் என் ரவி இந்த அமைச்சரை பதவியேற்க மாட்டேன், பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன் சொன்ன விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் தலையிட்டதும் நாம் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டதை பார்க்கிறோம். இந்த மாதிரி விவகாரத்தில் மசோதாக்களை ஆளுநர் நீண்ட காலம் வைத்திருக்கக்கூடாதுன்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநில உரிமைகளை காக்கின்ற ஒரு இதை தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்படி கொடுக்கணும். இல்லைங்க டிஎம்கே வந்துச்சா? அதாவது டிஎம்கே இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு ப்ரைஸ் பண்ணோம். மாநில உரிமைகளை பேசிடுறீங்க, மத்திய அரசுகள் என்னென்ன பண்ணுறாங்கன்றீங்க. வெறும் பிஜேபி மட்டும் சொல்லாமல் காங்கிரஸ் சேர்த்து அடிக்கிறீங்க. இதெல்லாம் பண்ணால் இதுதான் நாம் எதிர்பார்க்குற சொன்னார், நாம் மாற்று அரசியல் செய்ய வேண்டாமா? அதுதான். அப்போ பக்காவாக இருக்கணும். அந்த மாதிரி நான் பேசிட்டு விமர்சனம் வச்சுருந்தேன். இன்னும் நீட்டில் ரொம்ப அருமையாக அதே மாதிரி வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க அந்த அறிக்கையை? நல்லா இருக்குது. இப்படி தான் தோல் உரிக்கணும். நீ இன்னும் கூட பண்ணலாம், அவங்க இன்னும் நுணுக்கமாக பண்ணணும். நீ யோகியனாக இருந்தால் மாவட்டத்துக்கு 2 நீட் கோச் மையம் தொட, மாணவர்களை தயார்படுத்து, சிலபஸில் ஆல்ட்ரு கொண்டு வா. அவராக தான் சொல்கிறாரு. அதாவது நிரந்தர தீர்வுன்றது மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். இப்போதைக்கு டெம்பரவரி சொல்யூஷன்ன்றது 10% சென்டர் 7.5 10% ஒரு கோச்சிங் சென்டர் தரங்க. ஒரு கோச்சிங் சென்டர் இல்லை, மாவட்டத்துக்கு 2 தொட. அது கோச்சிங் சென்டராக இருக்கணும், சும்மா ஒப்பேத்திட்டு போகிறது மாதிரி இருக்காது. அப்புறம் இந்த ஆசிரியர் பெருமக்களை அப்டேட் பண்ணு, சிலபஸை மாற்று. 9ஆம் கிளாஸ்லேருந்தே என்சிஆர்டி சிலபஸை உள்ளே கொண்டு வா. ப்ரைவேட் ஸ்கூல் மாணவர்கள் படிக்கும்போது அரசு பள்ளி மாணவர்களால் படிக்க முடியாதா? படிக்கலாம். அப்போ நீ என்ன பண்ணுற? சொல்லி கொடுத்தா தானே படிக்க முடியும். அவ்வளோதான். சொல்லி கொடுக்குற இடத்துல யார் இருக்கா? 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்குகிற ஆசிரியர்கள் அவங்க அப்டேட் ஆகிருக்காங்களா? அவங்களுக்கு அவங்க என்ன சிலபஸ் இத்தனை நாள் எடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நெருக்கடியும் கிடையாது. நீ இவ்வளோ காமிக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜ் காமிக்கணும் அப்படின்னு நெருக்கடியும் கிடையாது. அப்போ என்ன, அவன் பாதி இடங்களில் ஆசிரியருடைய தரத்தை நீங்கள் சோதிக்கிறதுக்கு என்ன சிஸ்டம் வச்சுருக்கீங்க? நான்லாம் படிக்கும் போதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி தான் எடுத்திருந்தேன் ஃபஸ்ட் குரூப்பு. ஒரு டீச்சர் வருவாங்க, ஜுவாலஜி புக்கை எடுத்து அப்படியே படிப்பாங்க, அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கணுவாங்க. அப்புறம் இதெல்லாம் இது பண்ணிக்கங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. மேத்ஸ் வருவார், ஒரு 2-3 இது எழுதிட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கங்க எழுதிங்கன்ட்டு போயிடுவார்.
என்ன புரியும்? இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எப்படி சார் மார்க் பண்ணுவோம்? இது கொஸ்டின் புரியவே புரியாது, கொஸ்டினே அப்போது புரியாது. நீங்கள் மாணவர்களை தயார்படுத்துகிற அளவுக்கு ஆசிரியர்கள் அப்டேட்டாக இருக்கணும். ஆசிரியர்களுடைய கற்பிக்கும் திறன் அதை நீங்கள் இது பண்ணணும். இதையெல்லாம் பண்ணிங்கன்னா நீட்டை அடித்து நகர்த்திடுவாங்க. இப்போ அடிக்கிறாங்க. இப்போ யாருங்க இந்தியா ஃபஸ்ட்டு நீட்டில்? தமிழ்நாடு தான். தமிழ்நாடு பையன். அப்போ அவன் ஒரு நாள் முடியுதுன்னா யாரால முடியும்னா மாணவர்களால். அதில் அவர் இன்னொரு பாயிண்ட்டை குறிப்பிட்டிருக்காரு, உங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு எல்லா கட்சியும் அதை தான் ரகசியம் தெரியும்ல, அதை செஞ்சிரு. அதை விட்டு 5வது வருஷம் முடிய போகிறப்போ தேர்தல் நெருங்குதுன்னு நீட்டு உங்களை இறக்கம் இல்லையா, மத்திய அரசு நீட்டு விலக்கு தரமாட்டேது. எப்படி தரும்? குழந்தை கூட தெரியுங்க, இவன் உட்காந்து ஏமாற்றிட்டு இருக்கான்னு ஊருக்கே தெரியும். அது சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசு எப்படி விலக்கு தர முடியும்? விலக்கு தரணும்னா 2 அவையிலையும் வச்சு மசோதா கொண்டு வந்து அதை நிறைவேற்றி தான் இவங்களுக்கு விலக்கு தரணும். அப்போ மற்ற ஸ்டேட்டு கேட்க மாட்டாங்களா? இன்னொன்று அவங்க தான் அடுத்த நாளே சுப்ரீம் கோர்ட் அவங்க தான் போட்டித் தேர்வு நடத்தணும், இப்படி இருக்கணும்னு தான் கல்வி முறையில் கொண்டு வராங்க. அப்போ அவங்கள்ட்டே போய் நீ கேட்கறது கொடுக்கணும்னு அவங்க இதுவா? நீ உன் ஸ்டேட்டில் நானாக கேட்குறேன், 15 ஸ்டேட்டு முடியாதுந்து, ஒரு 13 ஸ்டேட்டு ஓகேந்து, அப்படின்னா நீங்கள் கேட்க நியாயம் இருக்குது. ஊரில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுமே ஓகே, உங்களுக்கு மட்டும் என்ன? பினராயி விஜயனை பாருங்கள்னா அவருனா நீட்டுக்கு எதிர்த்துட்ருக்காரா? கச்சத்தீவு மாதிரி இதுவும் ஒரு அரசியலா இழுத்துக்கிட்டே அவ்வளோதான். வேற என்ன? கச்சத்தீவுன்னா போன வருஷம் பிஜேபி தூக்கிட்டு கச்சத்தீவுன்னு சுற்றி இருந்தாங்க. இல்லை அதுதான், அதாவது நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சும் ஒரு எலெக்ஷனுக்கும் அதை பேசுவாங்க. அந்த மாதிரி நீட்டு இது ஜனங்க இவங்களை ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. அதை கண்டிக்கிற மாதிரி தான் விஜயுடைய இந்த அறிக்கை இருக்குது. ரொம்ப அருமையான அறிக்கை. இன்னைக்கு கேட்குறாங்க காந்தி கிட்ட பதில் சொல்லு. அதை விட்டுட்டு நடிகர், அவர் சிறந்த நடிகர் எல்லாம் தெரியும், ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறு. அரசியல் தானே வேற, சொல்லு. அவர் அரசியல் கேள்வி தானே கேட்டிருக்காரு. அதுதான் சொல்கிறேன். அப்போ என்னென்னா இவருக்கு அது தெரியாதுல்ல. நம்ம அமைச்சர்கள் பாதி. ஆமாம், வேற என்ன? ரொம்ப சிம்பிள். உசியானந்திட்ட போய் கேட்டிங்கல்ல, மசோதா தடுப்பு சட்டம் கேட்டிங்களே கேள்வி, அந்த கேள்வி யாராவது அமைச்சர்கிட்ட கேளுங்க. வக்பு திருத்த மசோதாவில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது சார், 1-2 சொல்லுங்கள் பாதிக்கிற மாதிரி. கேளேன். ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஆளுநருக்கு எதிரான அந்த தீர்ப்பு அன்றைக்கி அவ்வளோ பேசுனீங்க. அதே நேரத்தில் தான் இந்த இதுவும் வருது, டாஸ்மார்க்கு எதிரான இது விஷயங்களும் வருது. ஆனால் அவங்க எதுக்கு எடுத்தாலும் நடிகர்ன்ட்டு போயிடுறாங்களே. அது ஒரு டெக்னிக்கு. என்ன டெக்னிக்? நடிகரை வச்சு திட்ட வைக்கிறாங்க. டிஃபேம் பண்ணுறது. போஸ் வெங்கட் மாதிரி ஆளுங்களை வச்சு திட்ட டிஃபேம் பண்ணுறது. என்ன டிஃபேம்னா, நீ அரசியல்வாதி இல்லை, நீ உனக்கு நடிகர், நீ முட்டாள், உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு அரசியலே தெரியாது. இப்படியே விஜயகாந்த் பண்ணால், எம்ஜிஆருக்கு பண்ணாங்க, ஜெயலலிதாவுக்கு பண்ணாங்க, விஜயகாந்துக்கு பண்ணாங்க. யார் இவங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் தான் இன்டெலெக்சுவலாக காமிட்டிக்குவாங்க. அவ்வளோதான். என் கூட இருந்தால் அறிவாளி, வெளியில் போனால் கோமாளி. எங்களுக்கு மட்டும் எவ்வளோ தான் அறிவு இருக்குன்னே தெரில. வைகோ வெளியே இருந்து கத்துனா கோமாளி, கூட போராளி, போர் வால். அவ்வளோதான். அவர் சொல்கிறாரு, வந்து பாரு, நீ மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் என்ன இதுனா வடிவேல் பட காமெடி மாதிரி இருக்குது. சிம்பிளாக முடிச்சு விட்டாங்களா அந்தம்மா நிர்மலா சீதாராமன். என்ன நிறுத்துங்க, என்ன சொல்கிறாரு இவர்? வந்து பாருன்றாரு. இதை வந்திருக்காங்களா? சொன்னால் அப்புறம் தான் 2 நாள் தொடர்ந்து வந்திருக்காங்க. வாரம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். வந்துட்டியா? அங்கே வாயா, நீ பார்ப்பேன், திருநெல்வேலி வாயா, என் ஊருக்கு வாயான்னுவார். உன் ஊருக்கு வந்துட்டேனோன்னா என் தெருவுக்கு வாயான்னுவார். கிட்டத்தட்ட வடிவேல் ஜோக்கு மாதிரி தான். இன்றைக்கி விஜய்க்கு கூடுற கூட்டம் ஒரு காலத்தில் அவர் கூட்டிகிட்டு இருந்தது சார். வைகோக்கு 93லலாம் வேறு லெவலில் இருந்தது. அவ்வளோதான். நான் அதான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் எந்த அரசியல் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அதனால் அது விஜய்க்கும் பொருந்தும், இவர்களுக்கும் பொருந்தும். சரி சார். தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த டாஸ்மார்க் இடி வழக்கை வந்துட்டு முறையீடுக்கு போனாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்டே நிலுவைகள் உள்ள வழக்குகளோடு சேர்த்து இந்த வழக்கையும் விசாரிக்கணும், ஹைகோர்ட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி முறையீடுக்கு போனாங்க. இந்த விஷயத்துக்கான மறுப்பு வந்துட்டு நேற்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அது சம்மந்தமாக நீங்கள் சொல்லுங்கள் என்னன்ட்டு. இது என்னென்னா, இந்த வழக்கு இடி ரெய்டு, பொதுவாக இடி ரெய்டுன்றது ஏதோ ஒரு மூல வழக்குலேருந்து தான் வருவாங்க. அப்படி வந்தது இவங்க மேலே ஏகப்பட்ட வழக்குகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகாராக பிசி ஆக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ செந்தில் பாலாஜிக்கும் அந்த ஆக்டுகளில் தான் எஃப்ஐஆர், அதில் தான் இடி வந்துச்சு. அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க இல்லை அரசு நிறுவனங்களில் லஞ்சம் வாங்கினாங்க, முறைகேடுகள் ஈடுபட்டாங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை பிரிவு 13A, B, C அந்த மாதிரி இருக்குது, அதன் கீழே வழக்கு பதிவு செய்வாங்க. அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி இவங்க வருவாங்க. ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் மட்டும்தான் இவங்க வர முடியும். இல்லை ஒரு ஐடி ரைடு, அதில் ஒரு புகார், அப்படி வரலாம். இல்லை சிபிஐ வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்கு, அந்த மாதிரி. இப்போ KN நேரு மேட்டர் தான். பழைய பேங்க்கில் இது 30 கோடி லோன் வாங்கி அதில் நடந்த முறைகேடு சம்மந்தமாக
சிபிஐ வந்து 2022 எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அதாவது பண முறைகேடுன்ட்டு ஏதாவது இருந்தால் அவங்க உள்ளே வரலாம். அப்போ அந்த இதில் வந்து எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி ரைடு நடந்துக்கிட்டு இருக்குது. சேம் இதே மாதிரி தான் லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் கீழே டாஸ்மாக் ரைடு எந்த அடிப்படையில் வருவாங்கன்னா பிஎம்எல்ஏ ஆக்டுன்னு சொல்லுவாங்க, சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம். அது கீழே இந்த ரைடு நடக்கும். அந்த சட்ட பிரிவு 17 இதிலலாம் என்னென்னா அபரிதமான ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே ஐடி ரைடு இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. அப்போ இந்த பிஎம்எல் ஆக்டு இன்னும் கூடுதல் அதிகாரம் இருக்குது. அப்போது ரைடுன்னு வர்றாங்கன்னா அவங்க ரைடு முடிகிற வரைக்கும் இருப்பாங்க. ரெண்டாவது என்ன பொருள் சீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ சீஸ் பண்ணுவாங்க. என்னென்ன அவங்க வாக்குமூலம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்குவாங்க. அந்த வாக்குமூலத்தை கொடுக்குறத வந்து அப்புறம் மாற்ற முடியாது. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த ரைடு நடந்தது. ஒரு 60 மணி நேரம் நடந்தது. உடனே இவங்க சட்டவிரோதம்னு வந்தாங்க. எங்களை கேட்டு தான் ரைடே வரணும் அப்படின்லாம் போனாங்க. கேட்டு எப்படி சார் ரைடு வருவாங்க? அதை தான் ஜட்ஜும் கேட்டாங்க. கேட்டு எப்படிங்க வருவாங்க? வினோதமாக இருக்குது, மாற்றிட்டு வாங்க போங்க, அஃபிடவிட்டியை மாற்றி போடுங்கன்னு. விசாரணைக்கு வேணால் கேட்டு வரலாம், ரைடு எப்படி கேட்டு வரும்? விசாரணை கூட எது கேட்டு வரணும்? விசாரணைக்கு சம்மன் இதாவது சம்மன் அதான் சொல்கிறேன். அதை கொடுத்துட்டு இந்த டேட் சொல்லுவாங்க. அதுதான் போகணும். போகலன்னா அரெஸ்ட்டு தான். அப்போது இது மாற்றுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் மிலாட் 60 மணி நேரம் இது பண்ணல அது பண்ணலன்னு அந்த முதல் பெஞ்சு வந்து அதை கண்டிச்சது. ரெண்டாவது அவங்க விலகிட்டோன்னா 2வது பெஞ்சு சேம் இதே கொண்டு போனாங்க. 60 மணி நேரம் இதெல்லாம் பேசாதீங்க, ரைடு எவ்வளோ நடக்க தான் செய்யும், உங்கள் போலீஸ் மட்டும் என்ன பண்ணோம் பண்ணாதா அப்படின்னு. இந்த இப்போ 60 மணி நேரம் தாண்டி போய்கிட்டு இருக்குது. தேநேரம் இன்னும் பல இடங்களில் முடியலன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. அப்புறம் வேறு என்ன சொல்லுங்கன்னொன்னா இல்லை அந்த மாதிரி பண்ணாமல் அப்போ இடி வந்து பதில் மனு தாக்கல் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த ஆக்டு கீழே இந்தந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் கீழே நாங்கள் வந்தோம். இசிஐஆர் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இது சொன்னாங்க. இசிஐஆர் அப்படின்றது இப்போ எஃப்ஐஆர் சொல்கிறோம்ல, போலீஸ் எப்படி எஃப்ஐஆர் போடுதில்ல, அந்த மாதிரி இடி தனக்காக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. அதில் எல்லா டீட்டெயில் இருக்கும் இசிஐஆரில். ஆனால் அதை கொண்டு போய் குற்றவாளிகளை கொடுக்க மாட்டாங்க, எஃப்ஐஆர் கொடுத்துருவாங்க. இசிஐஆரில் இன்டலெக்சுவல் இது இல்லை, இதுதான் பெரிய லெவலில் நடக்கிற இதுன்றனால அந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து யாரை விசாரிக்கணும் என்ன பண்ணணும் எல்லா டீட்டெயில்னாலும் தரமாட்டாங்க. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நீங்கள் இந்த குற்றம் பண்ணியிருக்கீங்க, அதற்காக இந்த நடவடிக்கை இந்த பிரிவின் கீழே உங்கள் மேலே வழக்கு பிஎம்எல் ஆக்டில் போட்டிருக்கோம் அப்படின்னு வேணால் தகவல்லாம் கொடுத்துருவாங்க. அப்போ ஈஸியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி பல இது ரைட்டு உங்கள் இடி கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு டைம் கொடுங்கன்னு டாஸ்மார்க்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் டைம் கேட்டாங்க. உடனே ஜட்ஜி 8/9 8ஆம் தேதி நீங்கள் 9ஆம் தேதி இடி அதோட முடிச்சுக்கணும். நான் வந்து அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டுருவேன். நடுவில் டைம்லாம் யாரும் வாங்கக்கூடாது, நோ பர்மிஷன் டேப்பில் ஓகே. ஆனால் இவங்களுக்கு இந்த போக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே சுப்ரீம் கோர்ட்டில் 139A அப்போ தான் இது வருது. அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்குகளோட இணைச்சி இந்த வழக்கை சேர்த்துங்க. 139A எங்கே பொருந்தோம் அப்படின்னு சொல்கிறேன். அதில் இதுவும் ஓகே, ஒரு நீதிமன்றத்திலேருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாத்திர அதிகாரம் அது யார், ஜெயலலிதா அவர்களோட வழக்கில் அது யாருக்கு இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டை தான் தீர்மானிக்கணும். ஜெயலலிதா வழக்கில் கேட்டாங்க, மாற்றினாங்க. அந்த மாதிரி இப்போ இவர் கேட்டிருக்காரு சனாதன வழக்கில் எல்லா வழக்கையும் கிளப் பண்ணி ஒரே இடத்துல சென்னை ஹைகோர்ட்டோ இல்லை ஆந்திரா கர்நாடகா எங்கேயா மாற்றி கொடுங்க, ஒரே கோர்ட்டாக கொடுத்துருங்க நான் போகிறேன்னு. இதுதான் 139A கேட்குறது. இன்னொன்று என்னென்னா, இப்போ நதிநீர் பிரச்சனை வருது 5 ஸ்டேட்டு ஹைகோர்ட்டும் 5 விதமாக தீர்ப்பு கொடுத்துட்டா சிக்கல். அப்போ சுப்ரீம் கோர்ட்டே சோமோட்டோ எடுத்துரும். ஆமாம், சோமோட்டோ எல்லா வழக்கையும் நானே விசாரிக்கிறேன், நீங்கள் வேலையை பாருங்கள், நான் கொடுக்குற தீர்ப்பை நீங்கள் தீர்ப்பாக ஏற்றுக்கணும். அதுவும் 139A. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கேட்கலாம், இந்த இது ரொம்ப சிக்கலாக இருக்குது நீங்களே எடுத்துக்குங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு 139A கேட்கலாம். இப்போ வந்து தனிநபர் கேட்குறது வந்து இப்போ இவர் கேட்டார்ல உதயநிதி, அது மாதிரி கேட்கலாம். இவங்க அந்த பேஸில் தான் போகிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுன்னு இவங்க இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல லகட பாண்டிகள், அது மாதிரி சொன்னால் என்ன ஆகும்னா இந்த கேஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆகும். கேஸ் மட்டும் இருக்கும், அப்படியே இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். அங்கே மட்டும் உங்களுக்கு அப்படியே நீங்கள் கேட்குற மாதிரி கிடைக்குமா? கேட்குற மாதிரி இப்போ இவங்க ப்ரே வைக்கிறாங்கல்ல, இது 60 மணி நேரம். இப்போ இங்கே ஆமாம், இங்கே எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, இது சட்டவிரோதம்னு வேறு ஒரு ஹைகோர்ட்டுக்கு மாற்றினா அவங்க அது முறையாக தானே விசாரிப்பாங்க. சட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் விசாரிப்பாங்க. அப்போ அங்கே மட்டும் உங்களுக்கு என்ன கிடைச்சிருமா? அதனால தான் இந்த கோரிக்கை அந்த கோரிக்கை இல்லைன்ற. இவங்களுடைய கோரிக்கை மற்ற வழக்குகள் ஏற்கனவே இடியுடைய அதிகாரம் சம்பந்தமாக
இவர் போட்டிருக்காரு நம்ம டெல்லியில் கெஜ்ரிவால். அப்போ விஜய் மண்டலில் முடிச்சு விட்டாங்க. 2022 இதுதான், இப்படி தான், ஈடிக்கு இவ்வளோ பவர் இருக்குது, அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதனால் இனிமேல் வராதீங்கன்னு முடிச்சு விட்டாங்க. அதுக்கு பிறகும் கெஜ்ரிவால் வழக்கு போட்டார், என்னை கைது செஞ்சு சட்டவிரோதம்னு போட்டார். இன்னும் கொஞ்சம் பேர் போட்டாங்க. இவர் கார்த்தி சிதம்பரம் கூட போட்டிருக்காரு. இப்போ இந்த மாதிரி வழக்குகளோடு சேர்த்து இணைச்சி பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்குச்சுன்னா இந்த வழக்கு அடுத்த இயரிங்கு 4 வருஷம் 4 மாதம் ஆகும், 5 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும். அதே மாதிரி எல்லோரும் வருவாங்களே சார்? அது ஒன்று. இன்னொன்று, இது ரெய்டு உடைய ப்ரிலிமினரி ஸ்டேஜ். ரெய்டு பண்ணியிருக்காங்க. ரெய்டே நீ தப்புன்னா என்ன அர்த்தம்? ரைடே எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அதானே வர்றாங்க. ரெய்டே சட்டவிரோதம்ன்றாங்க. ரைடே சட்டவிரோதம். அப்போ இது வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படி பார்க்காது. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே தான் விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல, அங்கேயே போங்க. அங்கே ஏதாவது உங்களுக்கு மாறுபட்ட தீர்ப்பில் ஏதாவது உத்தரவில் ஏதாவது உங்களுக்கு இது இருந்தால் அப்போ வேணால் வாங்க, கிளம்புங்கன்ட்டாங்க. இங்கே ஜட்ஜி என்ன பண்ணிட்டாரு, SM சுப்பிரமணியம், எங்களை இன்சல்ட் பண்ணுறீங்கன்ட்டார். ஆமாம், நேரம் வந்து இன்சல்ட் பண்ணுறீங்க நீங்கள். நேரம் சாதாரணம் இல்லை. அவங்க இந்த நேரத்துக்கு அவங்க ஒரு 10 வழக்குக்கு விசாரித்து பண்ணலாம். லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்கி இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஆதங்கத்துக்காக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணுன்றதுக்காக வழக்கு போடுறதும், அந்த பெஞ்சு மாறுறதும், மறுபடியும் புது பெஞ்சு போடுறதும், அந்த பெஞ்சு முன்னாடி ஆர்கியூமெண்ட் பண்ணுறதும், அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு டைம் எடுத்துக்கிறதும். அப்போ ஒரு நீதிபதி ஒரு நாளைக்கு ஒரு 5 கேஸை பார்க்குற இடத்துல நீங்கள் ஒரு ஆளே ஒரு கேஸு. நேற்று தான் நடந்தது. காலையிலேருந்து தண்ணி குடிச்சு பேசினே இருந்தார் சௌத்ரி. மறுநாளும் பேசினார். பார்த்தாரு, முடிச்சுக்கிங்கன்னா, இல்லை இன்னும் 2 நாள் வேணுன்றாரு. ஒரே ஆள். இதெல்லாம் நடக்காது. வாதமே இதெல்லாம் நடக்காது. நான் தள்ளி வைக்கிறேன் 15ஆம் தேதி, அன்றைக்கி ஈடி சொல்லிட்டோம், அந்த ஈடி சொல்கிறதுக்கு நீ பதில் சொல்லுங்கள் அப்படின்னு முடிச்சு விட்டார். அப்போது இங்கே எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க. இங்கே பெஞ்சு போடும்போதே நீங்கள் தான் வழக்கு போடுறீங்க, அப்புறம் நீங்களே அங்கே போகிறீங்க. நம்பிக்கை இல்லாத மாதிரி தானே. அதனால் கொஞ்சமாக நேர்மையாக நடந்தது. இல்லை, எனக்கு இதில் இன்னொன்று சார், இந்த கேஸில் மட்டும் ஹைகோர்ட்டு மேலே நம்பிக்கை இல்லையா, இல்லை எந்த கேஸ்லையுமே நம்பிக்கை இல்லையா? ஹைகோர்ட்டு மேலே நம்பிக்கை இல்லைன்னா இவங்க சொல்லலை. இவங்களுடைய செயல் அந்த மாதிரி இருக்குது. ஹைகோர்ட்டை இது பண்ணாமல் தானே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ எல்லா இதையும் அங்கே தூக்கிட்டு தானே போகணும். ஹைகோர்ட்டுக்கு வரக்கூடாது. டெக்னிக்கலாக கொண்டு போகிறாங்க. நம்பிக்கையின்மைன்னு அர்த்தம் கிடையாது. அவர் சொல்கிற மாதிரி நேரத்தை வீணடிக்கிறீங்க, எங்களை மடையர்களாக்குறீங்க. நாங்கள் விசாரிச்சுட்டே இருப்போம், டக்குன்னு அங்கே போயிட்டு பல வழக்குகள் இருக்குல்ல, அதில் இதை சேர்த்துக்குங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டு. அப்போ நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறவங்க என்ன இதுவா, அந்த கேள்வி தான் தவிர உயர்நீதிமன்றம் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் சட்டத்திலலாம் கொண்டு போக முடியாது. இல்லை அந்த பெஞ்சிகாரப்பூர்வமாக அப்படி கொண்டு போகல, அவங்களோட மைண்ட் செட்டை சொல்கிறேன். மைண்ட் செட் அப்படி தான், வேறு என்ன. டெக்னிக்கலாக அதுக்கு வேறு ஒரு காரணம் வச்சுக்கிட்டு இன்னொன்று கோர்ட்டு அந்த வழக்கை ஏற்றுக்குச்சுன்னா இழுத்து அடிக்கலாம்ல. அதுதானே சார் டிஎம்கேவோட ஸ்டைல். எப்பயுமே அந்த லீகல் இதை வந்துட்டு டெக்னிக்கலாக கொண்டு போகிறது. ஆனால் ஒவ்வொரு தடையும் வாங்கி கட்டிட்டு வருவாங்க. ஆமாம். செந்தில் பாலாஜி கேஸில் இந்த லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி பல இதை வாங்கி கட்டிட்டு வந்தாங்க. ஆமாம், ஒவ்வொன்றுக்குமே. அதனால் இதுவும் அதே மாதிரி நடந்து போச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டு பார்த்தாங்க இது பெரிய சிக்கல் நம்ம மாட்டிக்கொண்டு நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோன்ட்டாங்க. வெறுமனே இப்போது டாஸ்மார்க் மட்டும் நடத்துது. டாஸ்மார்க் நிறுவனம் வந்து ஜப்பான் நாட்டுடைய கீழே இயங்குது. அதனால் அது மட்டும் நடத்துது. அரசு வந்து வாபஸ் வாங்கிடுச்சு. ஓகே சார், இதான் நடக்குது. இது வரைக்கும் பல கேள்விகளுக்கு விரிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி சார்.